சினிமா அப்படின்னா வெறும் 2.5 மணி நேரம் மட்டும் கிடையாது. 2 வருட உழைப்பு, 5 வருட உழைப்பு, ஏன் சில படத்துக்கெல்லாம் 10 வருடத்துக்கு மேல உழைப்பு இருக்கு. இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு படத்துல ஆக்டரா இருக்கீங்க. அந்த படத்துடைய டைரக்டர் உங்ககிட்ட சேம் டயலாக், சேம் ஷாட்டை 75 டேக்குக்கு மேல கேட்டுட்டு இருக்காரு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அந்த டைரக்டரை திட்டுவீங்களா, இல்ல சார் ஓகே சார் இன்னும் எத்தனை டேக்குனாலும் போங்க சார் நான் பண்றேன் சார் அப்படின்னு நீங்க இன்னும் அந்த டேக்குக்கெல்லாம் தயாரா இருப்பீங்களா? இது உங்களுடைய முடிவு. ஆனா ஒரு டைரக்டர் இன்னும் ஒரு டேக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே டேக் எடுக்கிறது பேஷனா இல்ல டார்ச்சரா? இத பத்தி தான் இந்த வீடியோல கிளியரா பேச போறோம். இத பத்தி உங்ககிட்ட பேச போறது நான் டிகே தாமு, டார்க் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷனுடைய ஃபவுண்டர் அண்ட் ஃபிலிம் மேக்கர். சினிமா ஹிஸ்டரியில ஒரு படத்துக்காக 100 டேக் போறதெல்லாம் ரேர் இல்ல. ஏன்னா ஸ்டான்லி குப்ரிக் தி ஷைனிங் படத்துல இருக்க ஒரு சீனுக்காக 127 டேக் போயிருக்காரு. அண்ட் டேவிட் ஃபின்ச்சர் தி சோஷியல் நெட் படத்துல இருக்க ஒரு சீனுக்காக 99 டேக் போயிருக்காரு. இவங்க மட்டும் இல்ல, நம்ம இந்தியன் மூவி டைரக்டரான ராஜ்குமார் ஹிரானி 40க்கு மேல டேக் போயிருக்காரு 3 இடியட்ஸ் படத்துல வர்ற ஒரு சீனுக்காக. இது மாதிரி இன்னும் எத்தனையோ டைரக்டர் எத்தனை டேக்க போவாங்க. ஏன் இந்த யூடியூப் சேனல்ல இப்ப பேசிக்கிட்டு இருக்க வீடியோவே 5-6 டேக்குக்கு மேல தான் போயிருக்கும். சரி ஓகே, இப்போ ஒரு क्वेश्चन, இவங்க இத்தனை டேக் போறதுனால டைம் வேஸ்ட் பண்றாங்களா இல்ல மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்றாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினிமால சில டைரக்டர்ஸ் மல்டிபிள் டேக்ஸ் பண்றதுக்கு 4 மெயின் ரீசன் இருக்கு. அதுதான் precision, psychology, technical perfection and எடிட்ல ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் precision, எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷனுக்காகவும் டைமிங்ல எமோஷன் மேட்ச் ஆகணும்னு தான் அதிகமா டேக் போவாங்க. சைக்காலஜி, சில சீன்ல ரொம்ப டயர்ட் ஆகணும், அழுவணும், சோ அதுக்காக அதிகமான டேக் போக வச்சு ஆக்டரை டயர்டாக வச்சு நேச்சுரல் எமோஷன்ல ஷூட் பண்ணுவாங்க. இதுக்காகவும் அதிகமான டேக் போவாங்க. இந்த மெத்தட்ல ஃபில்ம் மேக்கிங் பண்றவர் தான் ஸ்டான்லி குப்ரிக். டெக்னிக்கல் பர்ஃபெக்ஷன், சில டைம்ல கேமரா ஃபோக்கஸ்க்காக, லைட்காக, ஆங்கிள்ஸ்க்காகன்னு அதிகமான டேக் போகும். இது தேவையானது, தவிர்க்க முடியாதது. அண்ட் லாஸ்டா எடிட்ல ஆப்ஷன், சில டைரக்டர் எதுக்கு அதிகமான டேக் போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனா அதிகமான டேக் போவாங்க வேற மாடுலேஷனை வச்சு. ஏன்னா எடிட்டிங்ல வேற ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்காக. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு காரணத்துக்காக அதிகமான டேக் போவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சில சமயத்துல மல்டிபிள் டேக்ஸ் போறது வேஸ்ட் கிடையாது, அது ஒரு மேஜிக். எப்படின்னா எக்ஸாம்பிளா ஸ்டான்லி குப்ரிக்கோட தி ஷைனிங் படத்துல ஆக்டர் ஷெல்லி டெவில்க்கு 127 டேக் போயிருக்காரு. அப்போ எல்லாரும் டார்ச்சர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் ஃபைனலா அவங்களுடைய ஜென்யூன் ஃபியர் எக்ஸிகியூஷனா ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆனா அந்த சீனை நாம பார்த்தா ஆக்டிங் மாதிரி தெரியாது. ரியல் ஃபியர் ஆனா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, அந்த சீனை 1 டேக் 2 டேக் 3 டேக்லயே ஓகே பண்ணிருந்தா இந்த அளவுக்கு எமோஷனல் ட்ரூத் வந்திருக்குமா, கிடைச்சிருக்குமா, நாம தான் பார்த்திருப்போமா, இல்ல அதை பத்தி தான் இப்ப நம்ம பேசியிருப்போமா? வாய்ப்பே இல்ல. சோ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சம்டைம்ஸ் பர்ஃபெக்ஷனுக்காக நம்ம நம்பர்ஸை பார்க்க கூடாது. அந்த இடத்துல நடக்கிற மேஜிக்கை தான் பார்க்கணும், அந்த மேஜிக்கை தான் எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் மூமெண்ட்டுக்காக தான் சில டைரக்டர்ஸ் அதிகமான டேக் போறாங்க. நாம் எடுக்கிற படத்துக்காக அதிகமான டேக்குக்கும் அதிகமான பர்ஃபெக்ஷனுக்கும் டார்க் சைடு இருக்கு. ஃபர்ஸ்ட், டைம் ஈக்குவல் டு மணி. சினிமால எவ்ரி மினிட்டுக்கு பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். எப்படின்னா கேமரா ரன்னிங், க்ரூ ஒர்க்கிங், லைட் பர்னிங்னு எல்லாமே ரெண்ட்ல தான் வரும். ஒரு ஷாட்டுக்கு நம்ம 2 hours வேஸ்ட் பண்ணா அது ஸ்ட்ரைட்டா பட்ஜெட்ல தான் அஃபெக்ட் ஆகும். காஸ்ட் அண்ட் க்ரூ எனர்ஜி. இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரே ஷாட்டை காலையில 9 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ ஆக்டர்ஸ் டயர்ட் ஆயிடுவாங்க, உங்களுடைய குழு பேஷன்ஸை லாஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதோட எனர்ஜி எல்லாம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே இதெல்லாம் ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். கிரியேட்டிவிட்டி டெத். எல்லாருமே அதிகமா ஃபோக்கஸ் பண்றது எது? இது பர்ஃபெக்ஷனா இருக்கா, எமோஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னு தான் அதிகமா அந்த விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு மட்டுமே அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால புதிய ஐடியா, இம்ப்ரோவைசேஷன்ஸ் எல்லாம் டிசப்பேர் ஆயிடும், அப்படியே மறைஞ்சிரும். இன்னும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபிலிம் ஷூட்டிங்ல ஒரு டேபிள் மேல ஒரு கிளாஸ் வைக்கணும், இதுதான் ஷாட். அந்த ஷாட்டுக்கு நான் ஒரு 50, 60, 70 டேக்குக்கு மேல நான் போயிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் டேக் போனதுக்கு அப்புறமா அது ஸ்கிரீன்ல வரும். அப்போ நான் ஸ்கிரீன்ல அதை நான் கொண்டு வரும்போது அந்த சீனுக்கோ அந்த ஷாட்டுக்கோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா, அது ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் ஆகல அப்படின்னா
அது 50 டேக் போனாலும் வேஸ்ட் தான், 500 டேக் போனாலும் வேஸ்ட் தான். சோ இங்க நம்ம கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எதுக்காக நம்ம அதிகமா டேக் போறோம், எதுக்காக நம்ம அதிகமான டைம் ஒதுக்குறோம் அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணணும். எது இம்பார்ட்டன்ட், எது அன்வான்டட் அப்படிங்கறத ஒரு ஃபில்ம் மேக்கர் தான் முடிவு பண்ணணும். அப்பதான் நாம எடுக்கிற ஒவ்வொரு அதிகமான டேக்குக்கும் அது வர்த்தா இல்லையா அப்படிங்கறத நம்ம மூலியமா பட்ஜெட்லயும் ஆடியன்ஸ் கிட்டையும் ஆக்டர்ஸ் கிட்டையும் அது வேல்யூபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம சினிமால ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஃப்ரேமை வைக்க கூடாது. ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த சீனுக்கு அந்த ஷாட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அது சினிமா, இல்லைன்னா அது வெறும் போட்டோ மட்டும்தான். ஆக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு சில டைரக்டர்ஸ் மல்டிபிள் டேக்ஸ் போறதுனால ஆக்டர்ஸுக்கு எப்பவுமே 2 விதமான எக்ஸ்ட்ரீம் ஃபீலிங்ஸ் இருக்கும். அதுல ஒரு சில ஆக்டர்ஸ் மல்டிபிள் டேக்ஸ் போறத லைக் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சில ஆக்டர்ஸ் மல்டிபிள் டேக்ஸ் போறத ஹேட் பண்ணுவாங்க. இதுல மல்டிபிள் டேக்ஸை லைக் பண்ற ஆக்டர்ஸ் ஒரே சீனுக்கு மறுபடியும் டேக் போகும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு புதுவிதமான ஃபிளேவரை அந்த சீன்ல அவங்க மெருகேற்ற முடியும். உதாரணமா டயலாக் டோனை மாத்தலாம், வாய்ஸ் மாடுலேஷனை மாத்தலாம், ஹை கான்டெக்ட், ரியாக்ஷன், இது எல்லாமே புதுசா அப்போ ட்ரை பண்ணலாம் அண்ட் இம்ப்ரூவும் பண்ணிக்கலாம். இது ஒரு ரிஹர்சல் மாதிரி தான் இருக்கும், ஆனா கேமரா ரோலிங்குக்கு அப்புறம் வர்ற ஒரு ரிஹர்சலா இருக்கும். சொல்லப்போனா இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா சில ஆக்டர்ஸுக்கு இப்படி ஆக்ட் பண்றது தான் ரொம்பவும் பிடிக்கும் அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா எவ்ரி டேக்ல ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம டைரக்டர் எடிட்டிங்ல எது பெஸ்டோ அதை சூஸ் பண்ணிக்க முடியும். சில ஆக்டர்ஸ் இந்த மல்டிபிள் டேக்ஸ் போறத ஹேட் பண்றாங்க, ஏன்னா ஸ்பான்டினிட்டி போயிடும். முதல் 4-5 டேக்ல வர்ற ரா எமோஷன் 20வது டேக்கோ 25வது டேக்கோ போகும்போது எமோஷன்ஸ் ஆர்டிஃபிஷியலா ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஃபேஸ்ல நேச்சுரல் ரியாக்ஷன்ஸ் இல்லாம இது முடிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற டயர்ட்னஸ் வந்துடும் அண்ட் அந்த சீனுக்கு உயிரே இல்லாம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம போயிடும். இதுக்கு எக்ஸாம்பிளா 2 ஆக்டர்ஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். ஆக்டர் இர்ஃபான் கான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஸ் டேக் கொடுங்க, நான் மோர் லைஃப் கொடுக்கறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இதுல அவர் பிலீவ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 டேக்ல தான் எமோஷன் ராவா இருக்கும். இதை தாண்டி நீங்க டூ மெனி டேக்ஸ் போறீங்க அப்படின்னா எமோஷன் ஆர்டிஃபிஷியலா ஆயிடும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. லியோனார்டோ டிகாப்ரியோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீனுக்கு இது வர்த்துன்னா நான் 100 டேக் கூட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து இவர்கிட்ட நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவருக்கு டைம் முக்கியம் இல்ல, அந்த சீனோட ஃபீல் தான் முக்கியம் அப்படிங்கறது நமக்கு புரியுது. இதுதான் மல்டிபிள் டேக்ஸுக்கான ஆக்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ். இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு நான் கிளியரா சொல்ல வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மல்டிபிள் டேக்ஸ் போறதுனால பட்ஜெட் மட்டுமே பாதிக்காது, நிறைய விஷயங்கள் நம்ம கதையை பர்சனலாவே பாதிக்கும். பிகாஸ் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆக்டரை கூப்பிட்டுட்டு வந்து காசும் கொடுத்து அவரை மல்டிபிள் டேக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, சில ஆக்டர்ஸ் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்க, இன்னும் சில ஆக்டர்ஸ் சரி ஓகே பண்ணணும் பண்ண வேணாம் அப்படின்னு வேணாம்னு நீங்க சொல்றீங்கன்றதுக்காக பண்ணுவாங்க. இதுல இன்னும் மெஜாரிட்டியா இருக்கிற ஆக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மல்டிபிள் டேக்ஸ் போகும்போது ஈகோ கிளாஷ் ஆகும் உங்களுக்குள்ள, அந்த ஷூட்டிங் பாதிலேயே நிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கும். சோ இங்க ஒரு டைரக்டர் மறுபடியும் மல்டிபிள் டேக் கேட்கறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை கேட்கணும். நீங்க மல்டிபிள் டேக் போறது வெறும் ஹேபிட்டுக்காகவா இல்ல அந்த சீனோட எமோஷனுக்காகவா ஃபீல்காகவான்னு உங்களுக்குள்ளவே நீங்க கேள்வி கேட்டு ஆன்சரும் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஷூட்டிங் பாதிலேயே நின்று அந்த படம் டிராப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஸ்டார் டைரக்டர் பண்ணும்போது ப்ராப்ளம் கிடையாது. நீங்க புதுசா வர்றீங்க, ஒரு படத்தையோ ஒரு ஷார்ட் ஃபிலிமையோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, நீங்க மல்டிபிள் டேக்ஸ் போறது ஹார்ட்டுக்காகவா இல்ல வெறும் ஹேபிட்டுக்காகவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆக்டரோடைய எனர்ஜி அந்த சீனுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க மல்டிபிள் டேக்ஸ் போகும்போது ஆக்டரோட எனர்ஜி டிராப் ஆச்சு அப்படின்னா இல்ல ஈகோ கிளாஷ் ஆச்சு அப்படின்னா அந்த சீனும் இல்லாம போயிடும், அந்த படமே ஃபீல் இல்லாம போயிடும். இந்த மல்டிபிள் டேக்ஸ் பத்தி நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன், ஆனா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நான் இன்னும் தெளிவுபடுத்துறேன். ஒரு ஆடியன்ஸுக்கு இது 50வது டேக், இது 100வது டேக், இது 10வது டேக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல காமிக்கிறது தான் டேக்கு. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அதுல எமோஷன் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, அவங்களுக்கு அந்த ஃபீல் கனெக்ட் ஆகுதா கனெக்ட் ஆகலையா, இதுதான் ஸ்கிரீன்ல ஒர்க் ஆகிற விஷயம். அந்த விஷயத்தை நாம கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அந்த சீனுக்கு எந்த ஃபீல் வேணும், எந்த ஆக்டர் வேணும், எத்தனை டேக் வேணும் அப்படிங்கிறத நாம முடிவு பண்ணி அந்த சீனை நாம தான் மெழுகேற்றணும்.
ஒரு டைரக்டருக்கு கேமரா ரோலிங் ஆக்ஷன் சொல்ல தெரிஞ்சா மட்டும் போதாது, எந்த இடத்துல ஸ்டாப் கட் அப்படிங்கறத சொல்ல தெரிஞ்சுக்கணும். அது பர்ஃபெக்ஷனாவும் இருக்கணும். அந்த டிசிஷன் தான் பர்ஃபெக்ஷனோட ரியல் மீனிங்கா இருக்கணும். என் ஒப்பீனியன்ல மல்டிபிள் டேக்ஸ்னா குட்டும் இல்ல பேடும் இல்ல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு மெத்தட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மல்டிபிள் டேக்ஸ் என்பது கத்தி மாதிரி. கரெக்டா யூஸ் பண்ணா மாஸ்டர் பீஸ் கரு பண்ணலாம். ஒருவேளை ராங்கா யூஸ் பண்ணா சினிமா லைஃபே கட் ஆகலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மல்டிபிள் டேக்ஸ் போறதுனால என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மட்டும் சொல்லல, எனக்கு நானேவும் சொல்லிக்கிறேன். நாம மல்டிபிள் டேக்ஸ் போகும்போது நாம கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுக்கு அடுத்து தான் மற்றவங்கள கண்ட்ரோல்ல வைக்கணும். அப்போதான் நாம எடுக்கிற படம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம கண்ட்ரோலை தாண்டி ஆடியன்ஸை கண்ட்ரோல்ல அந்த படம் வைக்கும். ஸோ உங்க படத்துக்கு நீங்க எத்தனை டேக்னாலும் எடுங்க, ஆனா அதை பிளானோட எடுங்க. மல்டிபிள் டேக்ஸ் பத்தி நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம் இல்லையா? மல்டிபிள் டேக்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஏதாவது ப்ராப்ளம் சந்திச்சிருக்கீங்களா? இல்லைன்னா மல்டிபிள் டேக்ஸ் நீங்க போகும்போது ஏதாச்சும் மேஜிக் நடந்திருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒப்பீனியனை நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டார்க் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸுக்காக 9999, 19999, 24999ல ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு ஃபில்ம் மேக்கர்னா உங்ககிட்ட ஸ்டோரி இருக்குன்னா நம்ம டார்க் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷனை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஃபில்ம் மேக்கிங் டாக்கிங் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.